தெற்கு தைவானில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். தெற்கு தைவானில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏராளமான வீடுகள் மூழ்கியதுடன் மலைப்பாதையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடிக்கும் மழை காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். 5900த்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சீனாவில் சோங்கிங் நகரில் கடும் வெப்பம் நிலவுவதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்த நிலையில் வெப்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க நீர்நிலை அமைந்துள்ள பகுதியில் குவிந்து வருகின்றனர். வூலாங் மாவட்டத்தில் மலையையொட்டிய நீரோடையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். பல்வேறு வளைவுகளுடன் கூடிய பாதையில் பயணித்து இயற்கை அழகை ரசித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.